பிரைஸ் தி லார்ட். தேவஜனமே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் தம்முடைய வசனத்தினால் இடைப்படுவாராக. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளை குறித்த கவலைகளோடு கூட இருக்கிறீர்கள். எங்கள் சந்ததி அநேகர் இன்றைக்கு பிள்ளை இல்லாது இருக்கிற ஒரு சூழ்நிலையோடு கூட இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஒரு பூச்சி, ஒரு புழுவாவது எனக்குள்ளாக உண்டாகாதா? பூச்சி புழு இல்லைங்க, கர்த்தர் பிள்ளையை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். வானத்தின் நட்சத்திரத்தை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னார்ல. உங்கள் சந்ததியை கர்த்தர் பெருக பண்ணுவார். உங்கள் சந்ததியை கர்த்தர் பெருக பண்ணுவார். இது நிச்சயமாய் இந்த வார்த்தை கேட்குறீங்களா? இதிலிருந்து வருகிற சில காலங்களுக்குள்ளாக கர்த்தர் நடந்தேறும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்ட ஏக்கத்தோடு கூட இருக்கிறவர்களோடு கூட கர்த்தர் பேசுகிற வார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 102வது சங்கீதம் 28வது வசனத்தில் வாசிக்கிறோம். உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன். தேவ பிள்ளையே, உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள், உமது சந்ததி உமக்கு முன்பாக அது நிலை பெற்றிருக்கும். அப்படின்னும் போது சந்ததி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறதான உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அவருக்கு முன்பாக உங்கள் சந்ததி நிலை பெற்றிருக்கும். ஆம் தேவ பிள்ளையே, அவருக்கு முன்பாக இல்லாத காரியங்களை உருவேற்படுத்துகிறவர். ஒன்றும் இல்லைதான், எல்லாம் ஜீரோவா இருக்கு. டாக்டர்கிட்ட போனீங்க, எல்லாம் நார்மல். கணவனுக்கு நார்மல், மனைவிக்கு நார்மல், எல்லாம் நார்மல், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆனாலும் உருவாகவில்லை. சில காரியங்களில் சில பேர் போயிருப்பீங்க, சில பிரச்சனைகள், சின்ன சின்ன காரியங்கள் இருக்கும். ஆனால் அதுக்கும் உருவாகிறதுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது. ஆனாலும் உருவாக்கப்படவில்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் சந்ததி அவருக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும். ஆமாம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் சந்ததி, தேவன் கொடுத்திருக்கிற உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக நிலை பெற்றிருப்பார்கள். அப்படின்னா இல்லாதவைகளை பேர் சொல்லி அழைக்கிற கர்த்தருடைய வல்லமை இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக உங்கள் வயிற்றில் இருக்கிற கருவை அவருடைய கண்கள் கண்டு பெயர் சொல்லி அழைக்கிறது. அவன் அவள் என்னுடையவன் என்று சொல்லி, அவன் அவள் என்னுடையவன் என்று சொல்லி தேவன் உருவாக செய்வார். அதே போல இந்த நேரத்தில் பிள்ளைகளை நினைச்சு மனபாரத்தோடு இருக்கிறீங்க, கவலைகளோடு கூட இருக்கிறீங்க. என் பிள்ளைங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்கல, என்ன சொன்னாலும் அந்த பிள்ளை தறிகட்டு தான் அலையுது. எவ்வளோ சொல்லிட்டேன், நல்லா படிப்பா, முடிய வெட்டுப்பா, ஒழுங்கா இரு, தவறான பாதைக்கு போகாத, எவ்வளோ சொல்லிட்டேன் பாஸ்டர். எவ்வளவோ பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிட்டேன். ஆனாலும் என் பிள்ளை இன்னும் அட்டமன் ஸ்பிரிட்டோட இருதய கடினத்தோடு கூட என் பிள்ளை இருந்துகிட்டே இருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக தாபரித்திருப்பார்கள். அப்படின்னு என்ன? உலகத்தில் இருக்கிற உங்க பிள்ளையை கர்த்தர் அவருக்கு முன்பாக நிலை நிற்கும்படி கர்த்தர் செய்வார், தங்கி இருக்கும்படியாக கர்த்தர் செய்வார். இன்னைக்கு நீங்க பார்க்கிற பிள்ளையாய் அல்ல, மறுரூபத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை மாற்றுவார். சந்ததி ஆசீர்வதிக்கப்படுமா? என் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுமா? என் பிள்ளைகளுடைய எதிர்கால துணையின் காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படுமா? உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வீட்டை வாங்குவாங்களா? சந்தோஷமா இருப்பாங்களா? இப்படி பல காரியங்களை உங்க உள்ளத்துக்குள்ள வைத்து நீங்க எண்ணி வேதனையோடு கூட இருக்கிறீங்கள. உமது அடியாரின் பிள்ளைகள் உமக்கு முன்பாக அவர்கள் தாபரித்திருப்பார்கள், அவங்க நிலை பெற்றிருப்பார்கள், தங்கி இருப்பார்கள். ஆண்டவருக்கு முன்னாடி அவங்க இருப்பாங்கங்க. நீங்க எதிர்பார்த்ததை விட, எதிர்நோக்கி இருந்ததை விட கர்த்தர் மேலாய் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சந்தோஷமும் சமாதானமும் அடையும்படி கர்த்தர் செய்து கர்த்தருக்குள்ள நித்திய பேரின்பத்தையும் கர்த்தருக்குள்ள இருக்கிறதான நிரந்தரமான அந்த உறவையும் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் செய்வார். அதை பெற்றுக்கிட்டுறாங்களே, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆட்டோமேட்டிக்காக அவங்க உயர்த்தப்பட போகிறாங்க. அவருடைய சந்ததியை கர்த்தர் உயர்த்துவார். கடந்த நாளில் ஒரு சகோதரி பார்த்து கேட்டாங்க, பாஸ்டர், என் கணவருக்கு பிரச்சனை, என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை, அப்படி மாறி மாறி என் பிள்ளைக்கு சில பலவீனம், அதை சொல்ல விரும்பலை, சில பலவீனம், இப்படி நாங்கள் போயிட்டுருக்குறோம். அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அதுதான், சிஸ்டர், இப்போ தான் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வரீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுடைய எல்லா சாபங்கள்
கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை நீக்கி போடும்போது சாபங்கள் உடையும். சாபங்கள் உடைக்கப்படுமானால் இதுவரையிலும் தூக்கி விட்டுருங்க. இதிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் சந்ததியில், கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற சந்ததி இருக்குல்ல, அந்த சந்ததியினுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்கள் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் பாவங்களிலிருந்து விடுதலையை கொடுத்து சாபத்தை உடைத்து போட்டு ஒரு புதிய துளிர்வை கர்த்தர் கொடுக்கத்தக்கதாக, ஆசீர்வாதங்களை கொடுத்து உயர்த்தத்தக்கதாக கர்த்தர் உங்களை நிலையாய் நிறுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை பிடிச்சு ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, தங்கள் பிள்ளைகளை குறித்த மனபாரங்கள், கவலைகள், வேதனைகளோடு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், பிள்ளைகளை குறித்த நம்பிக்கைகள் உண்டாகட்டும். மனம் துளர்ந்து போயிருக்கிற சூழ்நிலைகளை மாற்றி போடுவீராக. அதே போல கற்பத்தில் அடைப்பட்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, வசனம் சொல்லுகிறதே, அவளை நான் பிள்ளை தாட்சி ஆக்குவேன், வீட்டிலே குடியிருக்க பண்ணுவேன் என்று சொன்னவர் என் தேவனீர் அவருடைய வாழ்க்கையில் குடியிருக்க பண்ணுவீராக. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். மனதார உடைய ஊழியக்காரனாய் ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே வேரூன்றப்படட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அந்த சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை பெற்றோர்கள் காணட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனமே, பிள்ளைகளை குறித்த மனபாரத்தை எடுத்து போட்டுறீங்க. எனக்கு பிள்ளை இல்லையே என்கிற வேதனையை எடுத்து போட்டீங்க. கர்த்தர் பிள்ளையை உருவாக செய்வார். தேவன் கொடுத்த பிள்ளையை அவருக்கு முன்பாக தாபரித்திருக்கும்படியாய் செய்வார். என்றென்றைக்கும் நிலைத்திருக்கத்தக்கதாக கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.